இந்த வீடியோவில் நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசியூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அதாவது நைப்பர்லேருந்து நம்மளோட ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டுக்கு டோட்டலாக 32 போஸ்ட் வந்து விட்டுருக்காங்க. ஸோ சேலரி பேக்கேஜ் பார்க்குறம்போது ஸோ லெவல் 14A அதாவது 1,59,000லேருந்து 2 lakh வரைக்கும் சேலரி பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன வேக்கன்சி, ஸோ என்ன ஏஜ் லிமிட்டு அண்ட் தென் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். எல்லாருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்க வசி. வெல்கம் டு சேர்ந்து படிக்கலாம். ஸோ நம்ம சேர்ந்து படிக்கலாம் சேனலை ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஃபார்மசிஸ்ட் வேகன்சி மட்டும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க யாராவது நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை போட்டுக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபார்மா அப்டேட் டே டு டே அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் நாம் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒருவேளை நீங்கள் நம்மளோட யூடியூப் நோட்டிஃபிகேஷனை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நம்மளோட டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனல் மூலமா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கும் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த அஃபிஷியல் பிடிஎஃப் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனல் அண்ட் தென் வாட்ஸ்அப் சேனலில் அவைலபிளாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் குரூப் சேனலில் நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நைப்பர் ஸோ போத் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் வந்து பைலிங்குவல் பிடிஎஃபாக வந்து இருக்குது. ஸோ என்னடா மேலே ஹிந்தியில் இருக்குது கீழே வந்து இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பயப்பட வேணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ 2 லாங்குவேஜ்லேயும் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சது அப்படின்னா ஸோ இந்த பிடிஎஃப் இங்கிலீஷில் வந்து நீங்கள் கிளியராக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஒரு 3 to 4 மினிட்ஸில் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிடுவேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ நான் எப்படி இந்த இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட சேர்த்துறணும் லைக் அதே மாதிரி எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு யார் யாரெல்லாம் நம்மளோட ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டை எலிஜிபிளோ ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அவேர்னஸை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ நம்ம இந்த பிடிஎஃபை கம்ப்ளீட்டாக வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன டேட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 6/4/2024 அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 3/2024 வந்து இந்த பிடிஎஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நைப்பர் பஞ்சாப்லேருந்து இந்த பிடிஎஃப் வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்படின்னு வந்து நம்ம கீழே வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேலரி பேக்கேஜை பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ சேலரி பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 3 போஸ்ட்டுக்கும் டோட்டலாக விட்டுருக்கு. இந்த 3 போஸ்ட்டுக்கும் 1 lakhலேருந்து 2 lakh வரைக்கும் சேலரி பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னடா இது நம்மளோட ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டில் அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நைப்பரில் இவ்வளோ சேலரி பேக்கேஜ் வந்து தராங்களா அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து தராங்க. ஸோ அது வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபார்மசியூட்டிக்கல் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் நைப்பர் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருது ஸோ நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் தான். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ் கீழே வந்து நைப்பர் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து விட்டுருக்காங்க நேம் ஆஃப் த போஸ்ட் ஸோ மேலே வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட்டு, டோட்டல் நம்பர் ஆஃப் போஸ்ட்டு அண்ட் தென் என்னென்ன கேட்டகரி கம்யூனிட்டி கொடுத்துருக்காங்க, ஏஜ் கேட்டகரி அண்ட் தென் சேலரி பேக்கேஜ். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம ப்ரொஃபஸரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஸோ இது எல்லாமே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 32 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்சிக்கு டோட்டலாக 5 போஸ்ட்டு, எஸ்டிக்கு 3 போஸ்ட்டு, ஓபிசிக்கு 7, இடபிள்யூஎஸ்க்கு 3 போஸ்ட்டு அண்ட் தென் அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 4 போஸ்ட்டு. ஸோ ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 50 இயர்ஸ்லேருந்து 45 இயர்ஸ் வரைக்கும் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு சொல்கிறாங்க. என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாமா. ஸோ நான் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுறேன். ப்ரொஃபஸர்லேருந்து போவோம். ஸோ ப்ரொஃபஸரில் என்னென்ன சப்ஜெக்ட் வந்து விட்டுருக்காங்க அப்படின்னா ஃபார்மகோ இன்ஃபோமேட்டிக்ஸ் இந்த சப்ஜெக்ட். ஓகேங்களா. ஸோ நான் இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு சப்ஜெக்ட் மட்டும் சொல்கிறேன். ஸோ ஏரியா ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸு இது எல்லாமே யார் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுறீங்களோ ஸோ அந்த கேண்டிடேட்ஸ் வந்து படித்து பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு நான் சப்ஜெக்ட் நேம் மட்டும் சொல்லிவிட்டு நான் இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணிக்கிறேன். அடுத்து 2வது போஸ்ட் என்ன எதுக்கு விட்டுருக்காங்க அப்படின்னா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து 3வது ஃபார்மசியூட்டிக்கல் அனாலிசிஸ் ஒரு போஸ்ட்டு எஸ்சி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன். ஃபார்மசியூட்டிக்கல் அனாலிசிஸ் ஒரு போஸ்ட்டு ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே ஃபார்மகாலஜி அண்ட் டாக்ஸிகாலஜி ஒரு போஸ்ட்டு அன்ரிசர்வ்டு கேட்டகரி அண்ட் தென் ஃபார்மசியூட்டிக்ஸ் ஒரு போஸ்ட்டு அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. கீழேயும் வந்து சேம் ஃபார்மசியூட்டிக்ஸ் ஒரு போஸ்ட்டு எஸ்சி கேட்டகரிக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது அந்த போஸ்ட் கோடெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்யூனிட்டி வைஸாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஸோ கொஞ்சம் ஜாகிரதையாக வந்து இந்த போஸ்ட் கோடெல்லாம் பார்த்து கொஞ்சம் அப்ளை பண்ணுங்கள்.
பண்ணுங்கள். அடுத்து ஃபார்மசி ப்ராக்டிஸு. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து கம்ப்ளீட்டாக 15 பேஜஸ் வந்து இருக்குது. ஸோ 15 பேஜஸில் விட்டிருக்க எல்லா போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபார்மசியூட்டிக்கல் ஃபேக்கல்ட்டிக்காக மட்டும் வந்து விட்டுருக்காங்க. நம்மளோட ஃபார்மசி டிபார்ட்மெண்ட்டில் வர எல்லா சப்ஜெக்ட்டுக்கான ஃபேக்கல்ட்டிஸ்க்கான போஸ்ட் மட்டும்தான் வந்து விட்டுருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு வந்து 312, அதாவது 313 போஸ்ட் கிட்ட வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு டோட்டலாக 314லேருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஸோ அதுக்கு கீழே நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறேன். ஸோ எல்லாமே வந்து A to Z ஃபார்மசியோட சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான். ஸோ 325 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு ஒரு சேலரி கிரேடு, ப்ரொஃபஸருக்கு ஒரு சேலரி கிரேடு, ஸோ இந்த மாதிரி மாறி மாறி இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற கேண்டிடேட்ஸு தயவு செஞ்சு இந்த பிடிஎஃப்பை A to Z வந்து கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துட்டு அண்ட் தென் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே வந்து காமிச்சிடுறேன். ஸோ கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பிடிஎஃப்ல பேஜ் நம்பர் 13 வந்து எடுத்துக்கோங்க. ஸோ 13ல் வந்து இந்த இன்ஸ்டியூட்டோட வெப்சைட், அஃபிஷியல் வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் நீங்கள் போய் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ SC ST PWD கேண்டிடேட்ஸு, ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு, ஸோ எந்த கம்யூனிட்டி இருந்தாலும் நீங்கள் ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஃபீஸ் வந்து தேவையே கிடையாது. ஸோ நீங்கள் OBC EWS கம்யூனிட்டி இருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து 1000 ரூபி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பேங்க்கோட டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பேஜுக்கு, இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோ ஸ்வீட் அண்ட் ஷார்ட்டாக போர் அடிக்காமல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக்கை தட்டி விடுங்க. அதே நம்ம ஃபார்மா கம்யூனிட்டி க்ரோ ஆக உங்கள் ஃபார்மசி ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணி அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே பாசிட்டிவ். நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். டாடா, பாய்.